இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கிற டப்பிள் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்னு ஒரு டேட்டா டைப் பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டை யூஸ் பண்ணோம். டப்பிளையும் நம்ம கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமாஸ் தான் கொடுப்போம். பட் லிஸ்ட்டை விட கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுப்போம், பட் நார்மல் parenthesis ஆர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணுறோம். அதை ஈக்குவல்ஸ் நார்மல் ப்ராக்கெட்குள்ளே ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்கோம் செப்பரேட்டட் பை கமாஸ். இப்போ லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா இங்கே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், ரைட்? அதான் மெயின் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா பைத்தன் வில் திங்க் இட்ஸ் அ லிஸ்ட். இது மாதிரி நார்மல் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா பைத்தன் வில் திங்க் இட்ஸ் அ டப்பிள். ஸோ டப்பிள் க்ரியேட் பண்ணுறது இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம், ரைட்? அது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது அகெயின் பைத்தன் ஷெல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது அதே டிபார்ட்மெண்ட்ஸ் டப்பில் இங்கே க்ரியேட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட்ஸ் ஈக்குவல்ஸ் comma 102 103 104 and 105. ஓகே, இப்போ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணோன்னா நமக்கு டப்பிள் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை டைப் டப்பிள் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம டைப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் இஸ் கிளாஸ் டப்பிள். அப்படின்னா பைத்தன் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணல, நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம். அப்படிங்கிறதுனால இதை டப்பிளாக க்ரியேட் பண்ணிடுச்சு, ரைட்? இப்போது இன்னொன்று ஸ்லைடில் பார்த்தோம், இப்படி நீங்கள் டப்பிள் க்ரியேட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம இது மாதிரி 101 கமா அப்படின்னு கொடுத்தோம்னாலும் பைத்தன் வந்து டப்பிள்னு இதை க்ரியேட் பண்ணோம். இங்கே கமா கொடுக்குறது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. இது நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் 101 அப்படின்னு கொடுத்தோன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன வேல்யூ பாயிண்ட் பண்ணோம்? இன்டீஜர், ரைட்? பிகாஸ் 101 இஸ் அன் இன்டீஜர், ரைட்? ஸோ நம்ம கமா கொடுக்காட்டி பைத்தன் வந்து இன்டீஜராக க்ரியேட் பண்ணிவிடும். நமக்கு அதை டப்பிளாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கமா ஸ்பெசிஃபை பண்ணால் பைத்தனுக்கு தெரியும், ஓகே நம்ம வந்து டப்பிள் தான் க்ரியேட் பண்ணுறோம், பட் அதில் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ இது அனதர் வே ஆஃப் கிரியேட்டிங் அ டப்பிள் இஃப் யூ ஹேவ் ஒன்லி ஒன் வேல்யூ. ஓகே, அண்ட் ஃபைனலி இன்டீஜர் மட்டும்தான் இல்லை, நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே தான். நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கு எனி டைப் நீங்கள் வந்து உள்ளே ஸ்பெசிஃபை பண்ணலாம். டப்பிள் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி நார்மல் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது டப்பிளாக தான் க்ரியேட் ஆகும், ரைட்? ஸோ அதான் நம்ம சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது லிஸ்ட்டோட, பட் டிஃப்ரென்சஸும் இருக்குது. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்த மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இம்மியூட்டபிள், ரைட்? இம்மியூட்டபிள்னா cannot be changed. ஓகே, இது இம்மியூட்டபிள் எப்படிங்கிறது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டப்பிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், ரைட்? டிபார்ட்மெண்ட்ஸ்னால் 5 வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதோட இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணோம். நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம், எப்பயுமே இண்டெக்ஸ் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ்னால் என்ன? பொசிஷன், ரைட்? ஸோ இந்த டப்பிளில் இது ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். பட் இண்டெக்ஸ் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 101ஓட இண்டெக்ஸ் வந்து 0, 102 வந்து 1, 2, 3, 4. ஸோ இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ரன்ஸ் ஃப்ரம் 0 to 4. ஓகே, ஸோ இப்போது டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் 2 கொடுத்தா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 0, 1, 2. ஸோ செகண்ட் பொசிஷனில் 103 இருக்குது. ஸோ அது டிஸ்பிளே ஆகும், ரைட்? இப்போது இது நம்ம வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்கே 103 வேண்டாம், நம்ம 110 நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல்ஸ் 110. ஸோ இந்த அசைன்மெண்ட் நம்ம லிஸ்ட்டில் பண்ணியிருக்கோம், ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை நம்ம வேறு அசைன் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இம்மியூட்டபிள். ஓகே, ஸோ டப்பிள் எப்பயுமே நம்ம க்ரியேட் பண்ணுறப்போ என்னவோ அதுதான் டப்பிள். ஓகே, நம்ம வந்து பொசிஷனில் இருக்கிற வேல்யூ எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் டப்பிளோட அந்த இம்மியூட்டபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் உங்களுக்கு லிஸ்ட்லேருந்து மெயின் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி நார்மல் ப்ராக்கெட் கொடுப்போம், அது ஒன்று. இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டப்பிள் வந்து இம்மியூட்டபிள், ரைட்? உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் படி, யூஸ் கேஸ் படி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அது சேஞ்சே ஆகாது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் டப்பிள் யூஸ் பண்ணால் இட் மேக் சென்ஸ். இப்போ இங்கேயே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்.
அகெயின் இந்த டிபார்ட்மெண்ட் சேவ் பண்ணுறதுக்கே டிக்ஷனரி அப்படின்னு இன்னொரு டேட்டா டைப் இருக்குது பைத்தனில், அது மோர் அப்ராப்ரியேட். பட் நான் ஏன் இதை இங்கே ஷோ பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது ரொம்ப சேஞ்ச் ஆகாது. மேபி ஃப்யூச்சரில் நியூ டிபார்ட்மெண்ட் ஆட் ஆகலாம், பட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது நார்மலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இன் சம் கேசஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கேன் பி அ டப்பிள், ரைட்? பட் அதே சமயம் எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து டப்பிளாக க்ரியேட் பண்ண மாட்டோம். ஏன்னா எம்ப்ளாயீஸ் சேஞ்ச் ஆவாங்க, லைக் ஜாயின் பண்ணுவாங்க, லீவ் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயீஸுங்கிற டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு பி அ டப்பிள், ரைட்? இட் மேக் சென்ஸ் டு பி அ லிஸ்ட். ஸோ அந்த ஒரு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். டிபெண்டிங் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு எதர் லிஸ்ட்டு அப்ராப்ரியேட்டாக இருக்கும் ஆர் டப்பிள் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ இந்த இம்யூட்டபிலிட்டி அந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் டேட்டா டைப் செலக்ட் பண்ணணும் உங்கள் ப்ரோக்ராமில். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லென்னு ஒரு மெத்தட் பார்த்தோம், ரைட்? ஸோ லென் வந்து என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து காட்டும். நம்ம லிஸ்ட்டில் பார்த்துருந்தோம், அதே வந்து டப்பிளுக்கும் ஒர்க் ஆகும். இப்போ லென் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ லென்த் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே. அண்ட் பேக் டு ஸ்லைட். ஸோ இண்டெக்ஸ் பார்த்துட்டோம், லென்த் பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலி அகெயின் நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே ஒரே டேட்டா டைப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லாம் இன்டீஜராக இருக்குது, இங்கே எல்லாம் ஸ்ட்ரிங்காக இருக்குது. பட் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டப்பிள் க்ரியேட் பண்ணும்போது இந்த நார்மல் ப்ராக்கெட்குள்ளே என்ன வேல்யூ லிஸ்ட் பண்ணாலும் அது வந்து வில் பி பார்ட் ஆஃப் அ டப்பிள். இப்போ இந்த டப்பிளில் பார்த்தீங்கன்னா 2 இன்டீஜர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு ஃப்ளோட் இருக்குது, அகைன் ஒரு இன்டீஜர் இருக்குது. இது பெர்ஃபெக்ட்லி வேலிட். ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் மேட்ச் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நீங்கள் டப்பிளில் சப்ளை பண்ணலாம். அகெயின் நாட் அ வெரி காமன் சினாரியோ, பட் இது நம்ம யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இதை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். லிஸ்ட் மாதிரியே டப்பிள்லேயும் மிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நீங்கள் சப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டப்பிள் பற்றி அவ்வளோதான். மெயின் திங் டு ரிமெம்பர் இஸ் இட்ஸ் இம்யூட்டபிள் அண்ட் நம்ம வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் பைத்தன் ஷெல்லில் இது மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் டப்பிள் க்ரியேட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ பைத்தன் டப்பிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா டப்பிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.